நம்ம உணவு முறையிலே நோய்களுக்கு நம்ம தீர்வு கண்டுவிட வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், உணவுக்கும் நோய்க்கும் நோயை குணப்படுத்துறதுக்கான இது உணவில் இல்லை. இந்த உணவை சாப்பிட்டா நம்ம நோய் தான் வரும். அப்போ நோயை குணப்படுத்தணுன்னா நம்ம மருத்துவத்தை தேடி போகணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நோயை குணப்படுத்துறதுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் கிடையாது. உணவுனாலே அது நோயை உருவாக்கும். அதனால் நோயை உணவை சாப்பிட்டு நம்ம நோயை வரவழைச்சிக்கணும். அப்புறம் நோய் வந்த பிறகு மருத்துவத்தை தேடி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. அது தவறு. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு நோயை தரக்கூடாது. அப்போ நம்ம மருத்துவத்தை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அப்போ நாம் சாப்பிடுகிற உணவே நமக்கு நோயை தரக்கூடாது, ஆரோக்கியத்தை தர வேண்டும், நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவே நம்ம நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. நாம் சாப்பிட்ற உணவில் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அப்போது நோய்களுக்கு தீர்வு நம்ம உணவு முறையிலே கிடச்சிருச்சு. அப்போ நம்ம மருத்துவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும்னு எல்லாத்துக்குமே தெரியுது. நோயை அப்போ நோய் வந்த பிறகு மருத்துவரை தேடி போகிறோம் அல்லது மருத்துவத்தை தேடி போகிறோம். அப்போ உணவுக்கும் மருத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. உணவு வேறு, மருத்துவம் வேறு. உணவு வேறு, மருந்து வேறுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ 2 வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒன்று உணவை சாப்பிட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு அப்புறம் நோயை குணப்படுத்துறதுக்காக மருத்துவத்தை தேடி போகிறோம். மருத்துவம் செய்கிறது மிகப்பெரிய வேலையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத வேலையெல்லாம் தவிர்க்கிறோம். மருத்துவத்தை தேடி நீ போவாத, நோயை வரவழைக்காத, நோய்கள் வராத உணவுகளை நீ சாப்பிடு. எது உனக்கு நோய்களை தராதோ அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டா நீ நோய்களை குணப்படுத்துறதுக்காக மருத்துவத்தை தேடி அலையிறல்ல, அது உனக்கு தேவையில்லை. இப்போ தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம மருத்துவத்தை தேடி போகிறது ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை நடைமுறை. அதை நீக்கிடு. அப்போ வாழ்க்கை எளிதாக மாறுது. வெறும் உணவை சாப்பிட்டாலே போதும். நீ மருத்துவத்துக்காக செலவழிக்கிற நேரம், மருத்துவத்தை தேடி போகிற அந்த ஆராய்ச்சி, அதெல்லாம் தேவையே இல்லை. உணவுலே அதற்கான தீர்வு இருக்குது. நீ உணவை மாற்று. மாற்ற வேண்டியது ஒன்று தான். நீ உணவை மாற்று. நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற நோய்களை தருகிற உணவுகளை நீ உண்பதை நிறுத்திவிட்டால் நீ அப்புறம் நோய்கள் அதுக்கு தேடி மருத்துவத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உணவுகளிலே உனக்கு தீர்வு இருக்குது. மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை நீ சாப்பிடு, நோய்த்தன்மை உடைய உணவுகளை நீ சாப்பிடாத. இப்போல்லாம் நம்ம நோய்த்தன்மை உடைய மருந்துகளை உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது நோய்த்தன்மை உடைய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ மருத்துவத்தன்மை உடைய உணவுகளை நீ சாப்பிடு. மருத்துவத்தன்மை உடைய உணவுகள் எது? மனித உணவுகள். இப்போ எல்லா உயிரினங்களும் அவைகள் உண்ணுகிற உணவுகளில் மருத்துவத்தன்மை இருக்குது. அதனால தான் அவைகளுக்கு நோய்கள் வருவதில்லை. ஆனால் நாம் தான் அவைகளுக்கு இப்போ ஆடு மாடுன்னா அதுக்கான உணவை தான் அது சாப்பிடும். மாடுன்னா அது புல்லாக சாப்பிடணும். அந்த புல்லில் மருத்துவத்தன்மை இருக்குது. அதனால தான் அதுக்கு நோய் வர்றதில்லை. ஆடுனா இலைதலைகளை சாப்பிடுது, அதனால தான் அதுக்கு நோய் வருவதில்லை. அதில் மருத்துவத்தன்மை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு உணவுன்னு இருக்குது. அது மாதிரி மனித உயிர்களுக்குன்னு இதுதான் உணவு, இதை சாப்பிடக்கூடாது, இதைத்தான் சாப்பிடணும். மனித உயிர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் இதுதான், இந்த மாதிரியான சில உணவுகளை மனித உயிர்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு எந்த உணவுகளையெல்லாம் மனித உயிர்கள் சாப்பிட வேண்டுமோ அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டால் அவ்வளோதான், நோய்கள் வராது. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதெல்லாம் மனித உணவு. அதை மட்டுமே சாப்பிடு. வேறு எந்த உணவையும் சாப்பிடாது. பால், மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது தேனீக்களுக்கான உணவு, அது மனித உணவு கிடையாது. அது தேன்களோட உணவு. அதனால் அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டாலே நமக்கு நோய் வராது, நமக்கு ஆரோக்கியமாக தான் இருப்போம். அப்போ நோய் வந்த பிறகு மருத்துவத்தை தேடி அலைகிறாங்கள்ல, மருந்துகளை தேடி அலைகிறாங்கள்ல, அது தேவையில்லை. அப்போ ஆயுள் காலம் முழுவதும் நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். 120 வருஷம் நம்ம நோய் இல்லாமலே வாழலாம். அதனால் இப்போ சிலர் மருந்துக்காக கூட நீ என்ன பண்ணு, என்ன பண்ணிடக்கூடாது, மருந்துக்காக கூட மாமிசத்தை சாப்பிடாத. ஆட்டு ஈரலை சாப்பிட்டாக்கா, இந்த சோரட்டின்னு சொல்லுவாங்களா, அதை சாப்பிட்டாக்கா நல்லா ரத்தம் ஊறும். ரத்த சோகை உள்ளவங்க ஆட்டு ஈரலை போய் சாப்பிடுங்க. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு ஆட்டோடையே கொலை பண்ணுறவர், ஒரு ஆட்டோட ஆரோக்கியத்தையே, அதோட உயிரையே, வாழ்க்கையை கொலை பண்ணி அது கழுத்தை துண்டாக்கி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரலை சாப்பிட்டா உனக்கு ரத்தம் ஊறுமா? எவ்வளோ ஒரு மோசமான சிந்தனை பார்த்தீங்களா?
இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அங்கே வந்து வேலைக்கு ஆகுமா? அது மாதிரி மருந்துக்காக கூட நீ வந்து எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவு, மாமிசத்தை சாப்பிடவே கூடாது. மருந்துக்காக கூட மாமிசம் சாப்பிடாத. மருந்துக்காக கூட மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ மருந்துக்காக கூட சிலர் இந்த வெள்ளைச்சீனி, சிலர் இப்போ சுக்கு சாப்பிட்டுட்டு சுக்கு அரைச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் வெள்ளைச்சீனி கொடுப்பாங்க. அதுமாதிரி மருந்துக்காக கூட தேனில் கலந்து மருந்தெல்லாம் கலக்கி கொடுப்பாங்க. லேகியம்லாம் தேனில் கிண்டுவாங்க. அது மாதிரி மருந்து இந்த நாட்டு சக்கரை போட்டு லேகியம் கிண்டுவாங்க. அதுமாதிரி மருந்துக்காக கூட, ஏன்னா நாட்டு சக்கரைலாம் சாப்பிடக்கூடாது. கரும்பு, நாட்டு சக்கரை, தேன் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும் மருந்துக்காக கூட இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ மருந்து நமக்கு என்றைக்கு தேவைப்படுது? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா அப்போ தான் நமக்கு மருந்து தேவைப்படுது. மருந்துன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உடம்புல உள்ள நோய் குணமானால் போதும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். எதையாவது சாப்பிட்டு இந்த நோய் குணமானால் எனக்கு போதுங்க, இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் உடம்புல உள்ள நோய் குணமானால் போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆட்டோட ஈரல் டெய்லி ஆட்டு ஈரலை சாப்பிட்ணுமா, அல்லது சோரொட்டியை வாங்கி சாப்பிட்ணுமா, அல்லது நாட்டு சக்கரை கலந்த லேகியத்தை சாப்பிட்ணுமா, எதையாவது சாப்பிட்டு என் நோயை குணப்படுத்தணும், எனக்கு தேவை என் நோய் குணமாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு, அந்த பொறுமை இழந்த நிலை, நிதானம் இழந்த நிலை, கட்டுப்பாடு இல்லாத நிலைமைக்கு எப்போ ஆகுறாங்கன்னா, உடம்புல நோய் வந்துருச்சுன்னா அந்த மாதிரியான மனப்பான்மை வந்துடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து எதையாவது சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்திடணும். நோய் குணமானால் போதும், நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்போ அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். மாமிசம் சாப்பிட்ணுமா, ஆட்டு இறைச்சி சாப்பிட்டா என் நோய் குணமாகிடுமா, அப்போ நான் அதை சாப்பிடுவேன். மாட்டு இறைச்சி சாப்பிட்டா என் நோய் குணமாகும்னா நான் மாட்டு இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அப்போ கட்டுப்பாடுகள், அப்போ நோய் வந்துருச்சுனாலே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, மரண பயம் வந்துடும். அப்போ அந்த கட்டுப்பாட்டே இழந்துடுவாங்க. அப்போது மருந்துக்காக கூட நீ வந்து இந்த மாதிரி எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை நீ சாப்பிட்ற, மருந்துக்காக கூட சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த அப்போ ஆனால் எப்போ உனக்கு மருந்து தேவை? நோய் வந்துருச்சுன்னா உனக்கு மருந்து தேவை. நோய் வந்துருச்சுன்னா உன்னால் நீ கட்டுப்பாட்டை இழந்துருவேன். கண்டிப்பாக வந்து கட்டுப்பாட்டை இழந்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதையாவது சாப்பிட்டு உன் நோயை குணப்படுத்தணும்னு தான் நீ நினைப்ப. கட்டுப்பாடாக இருக்க முடியாது. அப்போ நீ கட்டுப்பாடாக இருக்கணும்னா நோய் வருவதற்கு முன்பே நீ நோய் வராமல் நீ பார்த்துக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீ கட்டுப்பாட்டோடு இருப்ப. நோய் வந்துருச்சுன்னா எதையாவது சாப்பிட்டு அதை என் நோயை குணப்படுத்தணும், அது மாமிசமாக இருந்தாலும் சரி, பால், தயிர், வெண்ணெய், நெய், என்ன வேணாலும் சாப்பிட்டு என் நோய் குணமானால் போதும் அப்படின்னு தான் நீ. அப்போ நோய் வந்து அவங்க கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. அவங்க உணவு கட்டுப்பாட்டே கடைப்பிடிக்க முடியாது. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்க உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இருந்தால் நோயே வந்திருக்காது. அதனால் நம்ம உணவு கட்டுப்பாடு யாருக்கு சாத்தியம்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தியம். அதுவும் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் நீ ஆரோக்கியமாக தான் இருப்ப. உணவு கட்டுப்பாடு இல்லாதனால தான் நமக்கு நோயே வந்துச்சு. அதனால் வந்து நம்ம உடம்பை ஆரோக்கிய நிலையில் வைத்து கொண்டு மருந்து வச்சுட்டாலே நம்ம நோய்ங்கிறது நமக்கு இருக்காது, மருந்துங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா நீ கட்டுப்பாட்டோடே இருக்க மாட்டேன். எதையாவது சாப்பிட்டு உன் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும்னு தான் நீ நினைப்ப. அதனால் நோய் வராமல் பார்த்துக்கிறது தான் மனித உயிர்கள் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஏன்னா நோய் வந்துருச்சுன்னா நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மாட்டேன். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை என்றால் நீ வந்து உனக்கு மூட நம்பிக்கை வந்துடும். தவறான உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கை வந்துடும். மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா மூட நம்பிக்கை வந்துடும். நோய் வந்துருச்சுன்னா எதையாவது சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்தணும். மாமிசத்தை சாப்பிட்டா தான் நோய் குணமாகும்னா அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அப்போ மாமிசத்தை சாப்பிட்டா என்னாகும்? உனக்கு மூட நம்பிக்கை வரும். அப்போ மூட நம்பிக்கை வந்துச்சுன்னா வன்முறை உணர்ச்சி வரும், குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதுவே திரும்ப நோய்களை வரவழைத்து விடும். அதனால் நோய்கள்லேருந்து குணமடையணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு மட்டுமே எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது. மருந்துக்காக கூட சாப்பிட்றாத. நோய் குணமாகணும்னா எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிடு. உன் உடம்புல உள்ள நோய் குணமாயிடும். மருந்துக்காக கூட நீ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றாத. மருந்துக்காக கூட மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடு. உன் உடம்புல உள்ள நோய் குணமாகுதா இல்லையா பார். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடு. உன் உடம்புல உள்ள நோய் குணமடைஞ்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா மே மாதமாக இப்போ வந்து மே மாதம் 2024 மே மாதம் இதை அந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கு. இந்த சீசனில் பப்பாளி பழம்லாம் கிடைக்குது. அதுமாதிரி மாம்பழம், தர்பூசணி, அந்த பழங்களை வந்து தினமும் ஒரு பப்பாளி பழம், தினமும் ஒரு தர்பூசணி, தினமும் பெரிய தர்பூசணியாக இருந்தால் பாதி,
சின்னதாக இருந்தால் ஒன்று. இந்த மாதிரி இந்த சீசனில் கிடைக்கக்கூடியது தினமும் ஒரு ஒரு 60 நாளைக்கு இந்த தர்பூசணி சீசன் இருக்கும். அப்போ 60 சின்ன சின்ன தர்பூசணி பழம் 60 பழம் சாப்பிட்றணும். அது மாதிரி தினம் ஒரு பப்பாளி பழம், அப்புறம் தினமும் ஒரு 2 மாம்பழம், இப்படி இந்த சீசனில் இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா அதிலே போதும். இந்த உடம்புக்கு தேவையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிரும், நோய்கள் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், கல்லீரல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு உணவு முறையிலே நமக்கு தீர்வு இருக்குது. அதை விட்டுட்டு தகாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு எதுக்கு, அது தேவையில்லை.